ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 22 ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், அதானி ப்ரைஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. சிப்லா, பிபிசிஎல் இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் எதுக்காக ரேலி ஆச்சுது, நாஸ்டாக் டவ் வந்து விழுந்துச்சு, நாஸ்டாக் வந்து ரேலி ஆச்சு. அது எதனாலங்கிறதையும் பார்க்கலாம். கிரிப்டோ, க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கிடைக்கும். அப்புறம் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து 19,417, க்ளோசிங் வந்து 19,396, 2 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி டேயில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பாட் ப்ரைஸ், அதாவது நிஃப்டி 50 விட நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 31 ஆகஸ்ட்டில் எண்டாகிற சீரீஸ் இருக்குல்ல, அதோட ப்ரைஸ் வந்துட்டிங்கன்னா கம்மியாக க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இது கொஞ்சம் ரேரான ஈவெண்ட்டு தான், பட் பயப்பட வேண்டிய ஈவெண்ட் இல்லை. ஏன்னு சொன்னோன்னா, ஸ்பாட் ப்ரைஸை விட ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஸ்பாட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இருக்குதுன்னு வைங்க, 22 ஆகஸ்ட்டு. ஸோ இதிலேருந்து 31 ஆகஸ்ட்டில் வந்து சீரீஸ் வந்து எண்ட் ஆகுது. இதுக்கு இடையில் ஒருவேளை கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் பே அவுட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த பே அவுட் வந்து கண்டிப்பாக ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து கம்மியாகும். ஸோ அதெல்லாம் வச்சு தான் ஃப்யூச்சர் ப்ரைஸ் வந்து கால்குலேட்டு பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50 வந்து டிவிடெண்ட் பே அவுட்டு கொடுக்குதுன்னா அது எல்லாமே கால்குலேஷனில் மைனஸ் ஆகி தான் ஃபியூச்சர் ப்ரைஸ் வரும். ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டு பியரிஷாக இருக்குது. ஸோ அது கூட வந்து இந்த ப்ரைஸும் கம்மியாகிறப்போ ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பயப்பட வேண்டிய ஒரு ஈவெண்ட் இல்லை. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து ரொம்ப விழுமோ அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்து மைண்டு செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு தான். அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைஸ் வந்து 58 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 2698 க்ளோஸ் ஆச்சுது. ஸோ அதானி என்டர்பிரைஸ் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ப்ரொமோட்டர் கம்பெனி வந்து கெம்பாஸ் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் வந்து ஒரு 2.5 crore வந்து ஷேர்ஸை பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது டோட்டலாக பார்த்தோம்னா ஒரு 2.2% வந்து அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த நியூஸ் வந்ததும் அதானி என்டர்பிரைஸ் ரேலி ஆச்சுது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பார்த்திங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி குரூப் வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸை வந்து குஜராத்தோட கிஃப்ட் சிட்டியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறாங்க. இது வந்து US$ டினாமினேட்டடு லைஃப் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸை என்ஆர்ஐஸ்க்கு வந்து கொடுக்குது. அது என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸு கொடுக்கறதுக்கான ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இந்த நியூஸ் வந்ததும் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து கொஞ்சமாக ரேலி ஆச்சுது. அப்புறம் சிப்லாவை பார்த்தோம் அப்படின்னா, சிப்லாவை வந்து ஏற்கனவே பிளாக்ஸ்டோனுங்கிற கம்பெனி வந்து அக்வயர் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ அது கூட ரேஸில் வந்து டோரண்ட் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனியும் வந்து சேர்ந்துருக்குது. ஸோ இவங்களும் வந்து சிப்லாவோட ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணதுக்கு கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ்னால் ஆல்ரெடி வந்து சிப்லாவோட ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியோட பட்டால் கங்கா மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ஒரு 10 நாளைக்கு எஃப்டியை வந்து லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த 10 நாளைக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இவங்க லைசன்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து கொஞ்சமாக சிப்லா வந்து விழுந்துருக்குது. அப்புறம் பிபிசிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா, பிபிசிஎல் வந்து ஸ்டில் வந்து க்ரூடு ப்ரைஸஸ் வந்து ஒரு முன்னேற்றம் அடையாமல் ஹையராகவே இருக்குது. ஸோ அது குறையாததுனால அது கண்டிப்பாக அடுத்த குவார்ட்டரில் வந்து பிபிசிஎல்லில் பாதிக்கும் அப்படிங்கிறதுனாலையும் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 495 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 4th கன்சிக்யூட்டிவ் செல். டிஏஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 533 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 3rd கன்சிக்யூட்டிவ் பை. எஃப்ஐஎஸும் சரி டிஏஎஸும் சரி அவங்களும் வந்து ஏறக்குறைய ஈக்குவலான அமௌண்ட்டுக்கு தான் பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க.
அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம்னா டவ் வந்து 175 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 8 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. S&P 500ம் ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான் செஞ்சுருந்துச்சு. ஸோ எதுக்கு டவ் விழுந்து நாஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒரே ரீசன் தான். அதாவது என்விடியா இருக்குல்ல, என்விடியா அந்த சிப் மேக்கர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாக் வந்து அன்றைக்கி மட்டும் ஒரு 8% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கு தான் வந்து நாஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு காரணம். அப்படி இல்லைன்னா நாஸ்டாக்கும் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ மற்றபடி யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக இப்படி பியரிஷாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேங்க் ஹீல்டு ப்ராப்ளம் வந்து கொஞ்சமாக சால்வ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் மறுபடியும் வந்து பேங்க் ஹீல்டு இல்லை, ட்ரெஷரி ஹீல்டு. ஓகே, ஸோ அந்த ட்ரெஷரி ஹீல்டோட ரேட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து மக்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினச்சிட்ருக்கிறப்போ எகைன் அது வந்து ரேலியாக ஆரம்பித்ததும் எல்லா ஸ்டாக்குமே வந்து கொஞ்சமாக ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பேரிஷில் இருந்துச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா, பிட்காயின் வந்து ஒரு 86 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. எத்தீரியம் வந்து ஒரு 33 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. ஸோ பிட்காயின் வந்து அந்த ஒரு ஹெவி செல் ஆஃப் இதுலேருந்து இன்னும் முழுசாக ரெக்கவரி ஆகலை. ஸ்டில் வந்து கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. க்ரூடு பார்த்திங்கன்னா பிரெண்ட் வந்து 84 பாயிண்டில் இருக்குது, 84.03 இருக்குது. ஒரு 0.51% வந்து ஃபால் ஆகிருக்குது. கரன்சி பார்த்திங்கன்னா யூஎஸ்டி அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து 83.04 இருக்குது. இது வந்து ஒரு 0.06% வந்து விழுந்துருக்குது. கோல்டு பார்த்திங்கன்னா 1926 இருக்குது. 3 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது. பர்சன்டேஜில் சொல்ல போனோம்னா இது 0.16%. ஸோ இது வந்து யூஎஸ்டி வந்து ஸ்டில் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறதுனால கோல்டு கொஞ்சமாக விழுந்துருக்குது. ஸோ யூஎஸ்டி மூவ்மெண்ட்டை பொறுத்து கோல்டு வந்து அடுத்த கட்டத்தை அடையும். ஸோ அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.